வீடியோவில் பிரின்சஸ் கட் வச்ச ப்ளவுஸ் அண்ட் எல்போ ஸ்லீவில் பேக் ஹுக் வச்ச மாதிரி டிசைன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரின்சஸ் கட் வந்து தைச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க, கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எப்படி வந்து வைக்கணும், ஈஸியான மெத்தடில் எப்படி பிரின்சஸ் கட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே போய் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சிங் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நான் பேக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ பேக்கோட லென்த் வந்து 13 இன்ச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நான் வந்து 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். ஏன்னா வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணியில் வந்து பார்த்திங்கன்னா துணி கம்மியாக தான் இருக்குது, நம்ம அட்டாச்மெண்ட் போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நெக்கை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்கை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு இருக்கிற அளவை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்து நம்ம அடித்து கொடுத்துக்கலாம். அது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெக்கெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லைனிங்கும் மேல் துணியும் வச்சு நம்ம ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து வீடியோ லென்த்தாக போடுறதுனால கொஞ்சம் ஸ்பீட் வச்சு போட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கும் கிளியராக புரிகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நெட்டட் ஃபேப்ரிக்கு. நெட்டடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் வந்து சாட்டின் கிளாத்தும் யூஸ் பண்ணலாம். பட் கஸ்டமர் வந்து நீங்கள் லைனிங்கே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. கஸ்டமர் சாய்ஸ்னால வச்சுருக்கோம். பட் இல்லைனா நம்ம சாட்டின் கிளாத் வச்சுன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். பட் நம்ம ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஊசி நூலில் வந்து அது வந்து அந்த நூலெல்லாம் வந்து இழுத்துக்கிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து 2 இன்ச்சுக்கு நான் கீழே கட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து லைனிங்கை மேலே கொடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. எனக்கு துணி பத்தாத சமயத்தில் இந்த மாதிரி லைனிங்கை மேலே கொடுத்து அட்டாச் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு துணி கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ தட் இந்த மாதிரி நான் மேல் தையல் போட்டு எடுத்துகிட்டு இதை வந்து மடித்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நான் தைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான். பிஸ்னஸ் கூட வந்து ஈஸியாக இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒரு 1 ஹவர் உட்காந்து தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்குமே ஒரு 250 ருபீஸ் 300 ருபீஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் 300 ருபீஸ் வாங்கியிருந்தேன் ஸ்டிச்சிங்க்கு. ஸோ இந்த மாதிரி பேக் டாட்லாம் பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பேக் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஊக் பட்டியெல்லாம், இது பேக் ஹூக் இல்லையா, ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஊக் பட்டி வச்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 3 ப்ளவுசஸ் இருக்குது. அதனால் நான் காலையிலேயே வந்து சீக்கிரமாகவே தைக்க உட்காந்துட்டேன். இது வந்து நெக்கு கட் பண்ண பிசுறு இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ இதில் வச்சுக்க போகிறோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தைச்சிட்டு பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணி நான் எதுவுமே கரெக்டாக அளவு வச்சு நான் இது பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி வரத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பிரின்சஸ் கட்டு தான் ஃப்ரண்ட்டுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டுக்குமே வந்து நான் இன்னும் ஃப்ரண்ட்டோட அளவு இன்னும் நான் மார்க் பண்ணலை நெக்கு. ஸோ அதுவுமே மார்க் பண்ணி அப்படியே நம்ம தையல் போட்டு நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து இப்போ தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா நெக்கை நான் கட் பண்ணி ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். இதுக்குமே ஃப்ரண்ட்டுக்குமே துணி பத்தலை ஆக்சுவலி. ஸோ இது வந்து கீழெல்லாம் வந்து லைனிங் தான் கொடுத்துருக்கேன், துணி பத்தலை. அதை நம்ம வந்து எப்படி அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு. ஃப்ரண்ட் அளவு ஃபுல்லாக நம்ம வந்து எப்படி பிரின்சஸ் கட்டுக்கு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ வந்து பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் லென்த்து ரொம்ப முக்கியம். அதாவது லென்த்து நம்ம எப்படி கேல்குலேஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செஸ்ட்டு ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த கேல்குலேஷன் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ செஸ்ட்டோட கேல்குலேஷன், செஸ்ட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ்னால் 9 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். இதே மாதிரி வளைவாக இதில் எப்படி நான் மார்க் பண்ணியிருக்கணும், ஸோ தட் அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இன்னொரு பிரின்சஸ் கட் நம்ம கட் பண்ணி தனியாக எடுப்போம், அது ஒரு விதம். இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸும் இது வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி இந்த நடுவில் ஏன் நம்ம தையல் போடுறோம் அப்படின்னா துணி விலகாமல் இருக்கும், லைனிங்கும் இந்த கிளாத்தை நம்மளுக்கு விலகாமல் இருக்கும். ஸோ இப்போ என்ன நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங்க்கு நம்ம அப்படியே வந்து 1/4 இன்ச்சில் அப்படியே தையல் போட்டு கொண்டு வந்து கீழே வந்து அஸ் யூஷுவல் நம்ம பட்டி கீழே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு பிடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த 2 இன்ச்சஸ் கிட்ட நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள், கரெக்டாக ஷேப்பு கரெக்டாக வருதா அப்படின்றத போட்டு பார்த்துட்டு ஒரு தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா இன்னொரு தையலும் வந்து நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் நான் இதே மாதிரி 1 இன்ச்சில் கொண்டு வந்து அப்படியே 1/4 இன்ச்சில் முடிக்கிறேன். இப்போ 2 பக்கமே போட்டுட்டேன், எனக்கு ஈவனாக கிளியராக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இன்னொரு பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி. ஸோ இன்னொரு பிரின்சஸ் கட் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து நம்ம வந்து கட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் தனியாக. அதில் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன பிசுரோ இல்லை கரெக்டாக வரலனா கூட சரியாகவே வராது உங்களுக்கு. பட் இது வந்து நம்ம எல்லாருமே பண்ணலாம். ஸோ பேக்கோட லென்த்தை வச்சு ஃப்ரண்ட்டோட லென்த் எடுத்துக்கிறேன், என்ன லென்த் இருக்குன்ட்டு. இப்போ எனக்கு வந்து துணி கரெக்டாக இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் தான் துணி பத்தலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டுக்கு ஒரு துணி கொடுத்து அடித்து திருப்பிட்டு நம்ம வந்து இப்படி மடிச்சிக்க போகிறோம். ஸோ மடிக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்கமாகவே வைங்க, ஏன்னா ரொம்ப தூக்கலாக இருக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் வளைச்சி கொண்டு போடணுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை தைக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் தான் ஆச்சு. ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ ஷோல்டர் வந்து நம்ம வந்து இங்கே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி பிசுறு கொடுத்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அதை நான் இதில் காமிக்கல. பிசுறு கொடுத்து இந்த மாதிரி அடித்து நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கிட்டோம். இதில் நெக் ஏதாவது டிசைன் கேட்டிருந்தாங்கன்னா, லேஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா, இல்லை எதுவுமே கேட்கல. அதனால் வந்து நம்ம நார்மலாக இதை அடித்து எப்படி திருப்போமோ அதே மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் இந்த மாதிரி வளைவு கட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து சின்ன பொண்ணுன்றதுனால கரெக்டாக ஈவனாக இருந்துச்சு அளவெல்லாம், இல்லைனா வந்து ஜாயிண்ட் போகிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிசைனுக்கு வந்து மடித்து திருப்புற மாதிரி தான் டிசைன் இருக்குது. என்ன ஷேப் கொடுத்துருந்தாலுமே அதை டிசைன் மடித்து திருப்புற மாதிரி இருக்குன்றதுனால நான் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே எப்படி அடித்து திருப்புவோம் 1/4 இன்ச்சில், அதே மாதிரி நான் இதை மாதிரி தைக்கிறேன். ஸோ கஸ்டமர் இது நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண சாரீ தான். இப்போ நியூ இயர்க்காக கேட்டிருக்காங்க, அதனால் அவசரமாக உட்காந்து இன்றைக்கி தான் நம்ம தைக்கிறோமே. ஃபுல்லாகவே இந்த மாதிரி அடித்து திருப்பிட்டு மேலே மேல் தையல் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக பார்த்து ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி அதில் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டோட ஃப்ரண்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் மெயின் ப்ராசஸ்ஸே நம்மளுக்கு. ஏன்னா மாற்றி தைச்சிட்டோன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, ஷேப்பும் சரியாக வராது. சரிங்களா? அதனால் கரெக்டாக மார்க் பண்ணி எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்றது கரெக்டாக தெரிஞ்சு வச்சு தைக்க பாருங்கள். ஸோ இது மாதிரி 2 தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ சூப்பராக ஃபிட்டிங் அழகாக வந்திருக்கு. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து நான் சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது, பிரின்சஸ் கட்டுக்கு வேறு மாதிரி சைடு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும், நார்மல் ப்ளவுஸ்க்கு வேறு மாதிரி வரும். ஸோ அதுவும் என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நார்மலாக இப்போ 24 இன்ச்சு இருக்குது இதோட சுற்றளவு, எனக்கு இடுப்பு சுற்றளவு. அதில் பாதி ஓகே 12 12 ஃப்ரண்ட்டு 12 பேக் 12. இப்போ ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா மற்றது நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா வேறு டிஃப்ரெண்ட்டாக வரும். நடுவில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு கேப் வரும். பட் இதில் வராது. ஏன்னா பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கோம். பிரின்சஸ் கட்டில் இழுத்து போட்ட மாதிரி போட்டோம் அப்படின்னா துணி கிழிஞ்சிரும். அதனால் இந்த அளவு பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி ஈக்குவலாக எடுத்துக்கணும். இப்போ 24 12 12 ஃப்ரண்ட் மாதிரி 6 6 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். கைக்கு வந்து நான் 8.5 இன்ச்சு வந்தது 4.25. அதே அளவுக்கு ஈவனாக இருக்கான்றதை பார்த்துட்டு நேராக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நம்ம போகிற தையல் வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்கணும், கொஞ்சம் வளைவில்லாமல். அப்போனா தான் நம்ம வந்து கரெக்டாக தச்சிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஏன்னா சின்ன பசங்களுக்கு ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து இன்னுமே ஸ்ட்ரைட் நல்லா பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சதலாக இருக்காது எதுவுமே. நல்லா கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம தைக்கிறது கரெக்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு எப்போவுமே வந்து நல்லா ஸ்ட்ரைட்டு போடுவோம் நல்லா. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்ம யூஷுவல் தைச்சிட்டு அவங்க போட்டு பார்த்துட்ட பிறகு நம்ம எதாவது லூஸ் டைட்னாலும் நம்ம பிடிச்சி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடுவோம். மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து பிடிச்சி தர மாதிரி இருக்கவே இருக்காது. கரெக்டாக ஈவனாக இருக்கும், எல்லாமே அளவெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இதே மாதிரி கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். அளவு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சின்ன பொண்ணுன்ட்டு. இப்போ தைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்லாம் வச்சு போட்டோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்மளோட வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.